بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே, நாம் எல்லாம் கண்ணியமான ஒரு நாளிலே கண்ணியமான ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த இடத்தில் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அருமையான நேரத்தில் இஸ்லாம் நம்மிடத்தில் மிகவும் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு குணத்தை பற்றி எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்து கொண்டு அதிலிருந்து விலகி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். மற்ற மதங்களுக்கும் மார்க்கத்திற்கும் சித்தாந்தங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நன்மையை எப்படி சொல்ல வேண்டுமோ அதே போன்று தீமை எதுவென்று சொன்னால் அதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும் என்று உணர்த்த வேண்டும். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பள்ளிவாசலுடைய பேரே அதுதான், அப்படிதான் இல்லையா? ஃபுர்கான் அப்படின்னு சொன்னா என்ன? நன்மை எது தீமை எது என்பதை பிரித்து காட்ட வேண்டும். இது நன்மை, இதை செய்ய வேண்டும், இது தீமை, இதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதில் இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. அதில் அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி இது தவறு, இது நரகத்தின் பாதை, இதை விட்டும் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யும் மார்க்கம். அப்படி ஒரு மோசமான ஒரு குணத்தை இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அது என்ன ஒரு குணம் என்று சொன்னால் பெருமை. பெருமை என்று சொன்னால் என்ன?
நான் தான் பெரிய ஆளு என்று நினைப்பது என்று அதிகமான நபர்கள் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் பெருமை என்று சொன்னால் என்ன தெரியுமா? அதனுடைய சரியான தாரீஃப், விளக்கம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அழகாக விளக்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பெருமை என்று சொல்லுகிறீர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பொதுவாக எப்படித்தானே, ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டால் அவருடைய நடை உடையெல்லாம் மாறும். அது இயல்பான ஒரு குணம். அப்போ ஒரு ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், தன்னுடைய அணிகலன்களை அழகுபடுத்திக் கொள்கிறார். இது பெருமையாகுமா என்று கேட்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்பக்கூடியவன். அது பெருமை கிடையாது. பெருமை என்று சொன்னால் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக், சத்தியத்தை ஏற்க மறுப்பது, வஹமத்தன் நாஸ், மக்களை மட்டமாக நினைப்பது என்று சொன்னார்கள். சத்தியத்தை சொல்லுவான், நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ சொல்லியெல்லாம் நான் கேட்கணுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன? மக்களை மட்டமாக நினைப்பது, உன்னுடைய கேட்டகரி வேற, என்னுடைய கேட்டகரி வேற என்று சொல்லி பிறரை இழிவாக நினைப்பது. பொதுவாகவே மனிதனுடைய எண்ணம் அதுதானே. என்னை விட வயதிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது படிப்பிலோ ஏதோ ஒரு விதத்தில் தாழ்ந்தவனை இந்த மனிதனுடைய உள்ளம் என்ன சொல்லும்? இவன் என்னை விட தாழ்ந்தவன், இவன் என்னை விட மட்டமானவன் என்று சொல்லிதான் அதிகமான மனிதர்கள் நினைப்பார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது அது ஒரு மோசமான குணம், அது பெருமையுடைய உச்சகட்டம் என்று சொல்லுகிறது. அந்த குணம் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கவே கூடாது. ஒரு முஸ்லீம் இடத்துல கண்டிப்பாக அந்த ஒரு குணம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பாருங்க, எப்படியெல்லாம் ஒரு மனிதரை நம்ம ஒருபொழுதும் இழிவாக நினைத்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இந்த மனிதர் அனஸ் இப்னு ஒரு உமைர் இப்னு சாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, சின்ன பையன், உமைர் இப்னு சாயித் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன். இந்த பையனுடைய வாப்பா இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடியவர் இந்த பையனுடைய அம்மாவை திருமணம் முடித்துக் கொள்கிறார். அப்போ வளர்ப்பு தந்தை ஜுலாஸ் உமைர் இப்னு சாயிதுக்கு வளர்ப்பு தந்தை. இந்த ஜுலாஸ் இந்த உமைர் இப்னு சாயிதை ரொம்ப அழகாக வளர்த்து வருகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது கூட்டு வருவார், மார்க்கெட்டுக்கு போனாலும் கூட்டு போவார். எப்படி தனக்கு பிறந்த குழந்தையை ஒரு தகப்பன் அழகாக பார்ப்பானோ அந்த மாதிரி அழகாக பார்த்து வருகிறார். எல்லாம் வாங்கி கொடுக்கிறார். மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த குழந்தையை ஜுலாஸ் அழகாக வளர்க்கிறார் என்று தெரியும். இப்படி போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் தபூக் போருடைய சமயம் வருகிறது. தபூக் போர் எப்படிப்பட்ட போர்? வஹதை போன்றோ பத்ரை போன்றோ கிடையாது. எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும். எல்லா நபர்களும் தங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் அந்த போருக்கு உதவி செய்ய வேண்டும். முடிந்தால் அந்த போர்க்களத்தில் கலந்து கொண்டு உயிரை கொடுக்கவும் தயாராக வேண்டும். அதான் தபூக் போர். அந்த தபூக் போருடைய சமயம் வருகிறது. அப்போ மக்கள் எல்லாம் வியாபாரம் செய்து பொருளீட்டல் செய்து அந்த போர்க்களத்திற்காக தங்களுடைய கான்ட்ரிபியூட் கொடுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜுலாஸ் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சந்தைக்கு போறார். சந்தையில் ஜுலாஸை போன்ற பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களோடு நின்று கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார். உமைர் இப்னு சாயித் பக்கத்தில் நிற்கிறார். அப்ப அந்த ஜுலாஸ் சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை விடுகிறார், வல்லாஹி லஇன் கான முஹம்மதுன் சாதிகன் லநஹ்னு அஷர்ரு மினல் ஹுமர் என்ற ஒரு வார்த்தையை விடுகிறார். இந்த முஹம்மதுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த சிறிய படையை திரட்டி கொண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்க வேண்டும் என்று கிளம்புகிறாரே, இப்படியே அவரை பின்பற்றி கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நாமெல்லாம் கழுதையை விட மட்டமாக ஆகிவிடுவோம் என்று போன்ற ஒரு வார்த்தை விடுகிறார். இதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் உமைர் இப்னு சாயித், சின்ன பையன். அப்ப தந்தையை பார்க்கிறார், பெரிய அதிர்ச்சி. சொல்லுகிறார், தந்தையே, லகது குந்த அஹப்புன் நாஸி இலைய, நீங்கள் மக்களிலேயே எனக்கு விருப்பமான ஒரு நபர், நீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்க யாரை குறித்து பேசி இருக்கிறது தெரியுமா? உங்களை விட எந்த முகத்தை எனக்கு பிடிக்குமோ அவரை குறித்து நீங்கள் பேசி இருக்கிறீங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் இந்த விஷயத்தை சொல்லுவேன். இந்த உலகத்தில் கழுதையை விட மட்டமாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அது நீங்கள் தான்.
நேராக போய் அல்லாஹுடைய தூதரிடத்துல நடந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். ஜுலாஸ் சொல்லுகிறார், நீ எல்லாம் சின்ன பையன், நீ சொன்னா அந்த முகம்மது கேட்பாரா? அதை ஒரு பொருட்டாகலாம் எடுக்க மாட்டார். அந்த முகம்மதை எப்படி எங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வயதிலே தாழ்ந்த ஒருவரை பார்த்து மட்டமாக நினைக்கிறார் ஜுலாஸ். இந்த பையனால் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சிட முடியும் என்று சொல்லி மட்டமாக நினைத்து விடுகிறார். நேரம் அந்த சின்ன பையன் உமைர் இப்னு சஅத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே உங்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். இந்த உலகத்தில் நான் ஒன்றை மறைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்து விடுவான். என்னுடைய தந்தை ஜுலாஸ் சந்தையில் இருந்து கொண்டு இது போன்று வார்த்தைகளை விட்டார் என்று சொல்லிவிடுகிறார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலாஸை அழைத்து வாருங்கள் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சின்ன பையனுடைய பேச்சை கேட்டு அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரை நீங்கள் விசாரிக்கலாமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வாருங்கள், என்ன நடந்தது என்பதை கேட்போம், விசாரிக்கலாமே, ஒன்றும் பழி சுமத்தலையே, குற்றம் சொல்லலையே, விசாரிக்கலாமே என்று கூப்பிட்டு வர சொல்றாங்க. லுஹருடைய நேரம், இது போன்ற பள்ளிவாசல் லுஹருடைய நேரம், லுஹர் எல்லாம் தொழுது முடிச்சாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து, ஜுலாஸ் எழுந்திருங்க, இது போன்ற நம்மை குறித்து நீங்கள் பேசியதாக நம்ம கேள்விப்பட்டோமே, என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலாஸ் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அப்படி பேசவில்லை என்று சொல்லுகிறார். அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி வார்த்தையை நான் விடவில்லை என்று சொல்லுகிறார். உமைர் இப்னு சஅதுக்கு ஆச்சரியம். அவரும் சொல்லுகிறார், உமைர் இப்னு சஅத் மெம்பரின் மீது ஏறுகிறார், மெம்பரின் மீது ஏறி நின்று கொண்டு அல்லாஹ் மீது ஆணை அவர் பேசினார் என்று சொல்லுகிறார். ஜுலாஸும் மெம்பரின் மீது ஏறுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் பேசவில்லை என்று சொல்லுகிறார். மக்கள் எல்லாம் ஜுலாஸை நம்புகிறார்கள். காரணம், அந்த ஜுலாஸ் தானே இவரை வளர்க்கிறார். எவ்வளவு அழகாக வளர்க்கிறார் இந்த குழந்தையை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் மக்கள் எல்லாம் அந்த சிறுவனை திட்டுகிறார்கள், உன்னுடைய தந்தைக்கு மிகப்பெரிய உபகாரத்தை நீ செஞ்சிட்ட, அவர் உன்னை எவ்வளவு அழகா வளர்க்கிறாரு, ஒரு தந்தைக்கு எதிராகவே இப்படி நீ பேசலாமாப்பா என்று சொல்லி அந்த உமைர் இப்னு சஅத் என்ற குழந்தையை திட்டுகிறார்கள். அப்ப ஜுலாஸை எல்லாம் நம்புகிறார்கள், எல்லாம் கடந்து போயிட்டாங்க. உமைர் இப்னு சஅத் மட்டும் பள்ளியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார், இறைவா, நடந்த விஷயம் என்ன என்று உனக்கு தெரியும், என்னை உண்மைப்படுத்துவாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். அசுருடைய நேரம், பள்ளிவாசல் எல்லாம் வருகிறார்கள், தொழுகை முடிகிறது. தொழுகை முடிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருகிறது. 9வது அத்தியாயம் 74வது வசனம், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ர் என்கின்ற அந்த வசனத்தை அல்லாஹ் இருக்கிற நபியே, சந்தையில் இருந்து கொண்டு இது போன்ற குஃபருக்கு நெருக்கமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் இடுகிறார்கள் அவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். வய்யத்தவல்லவ், இப்படி சத்தியமிடுவதை கொண்டும் அவர்கள் விலகிக் கொள்ளவில்லை என்று சொன்னால், யுஅத்ஸிமுல்லாஹு அதாபன் அலீமா ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கடுமையாக தண்டிப்பான். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களோ அவருக்காக பரிந்து பேசக்கூடியவர்களோ எவரும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அதை சொன்ன உடனேயே ஜுலாஸ் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் அப்படி பேசிவிட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார். இப்ப இந்த நிகழ்வில் இருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம், நம்மை விட ஏதோ வயதிலே தாழ்ந்து இருக்கிறார் ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு என்ன மரியாதை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு குழந்தையை கூட, ஒரு சிறுவனை கூட, சிறுமியை கூட மட்டமாக நினைத்து விடக்கூடாது. அந்த குழந்தைக்காகத்தான் அதற்கப்புறம் ஜுலாஸ் அந்த சிறுவனை இதற்கு முன்னால் எப்படி பார்த்தாரோ அதை விட மிக அழகாக பார்த்தார். காரணம், இந்த ஒரு சிறுவனுக்காகத்தானே 7 வானத்திற்கு மேல் இருந்து கொண்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் என்று சொல்லி அழகான முறையில் வளர்த்தார். அதற்கப்புறம் எந்த விதத்தில் நம்ம தாழ்ந்தவனாக இருக்கட்டுமே, அவரை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நாம் மட்டமாக நினைத்து விடக்கூடாது.
நம்முடைய எண்ணம் அப்படித்தானே. பொதுவாக நாமெல்லாம் கொடுக்கக்கூடிய கரத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்களெல்லாம் எங்களிடத்தில் வாங்குகிறார்கள், அதனால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறோம். அப்படித்தானே? ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவர் என்னை விட என்னிடத்திலிருந்து வாங்குகிறான், ஏழை, அதனால் நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வருகிறதா இல்லையா? நான் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு போன்ற நபித்தோழர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வாசலில் ஏழை வந்தால், ஃபக்கீர்கள் வந்தால், தள்ளாடும் வயது, நடக்க முடியாது, ஒரு கயிறை கட்டி வச்சிருப்பாங்க, அந்த கயிறை பிடித்து மெதுவாக நடந்து சென்று அந்த ஏழையுடைய கையை பிடித்து கரத்தில் கொடுப்பார்கள். நண்பர்கள் கேட்பார்கள், குழந்தைகள் கேட்பார்கள், எதற்கு ஒரு பிச்சைக்காரனுக்காக நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு வரணும்? எங்கிட்ட கொடுத்தா நாங்கள் கொடுக்க மாட்டோமா? அவர்கள் கொடுக்கணும், அதுதானே, நாங்கள் கொடுக்க மாட்டோமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், உங்களுடைய பார்வையில் அவர் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே என்னுடைய சூனத்தினுடைய அழைப்பாளன் அவன். ஒரு ஏழையுடைய கையில் ஒரு தீனாரை கொடுத்தால், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு ஏழையுடைய கையில் ஒரு தீனாரை கொடுத்தால் அது அவனுடைய கையில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் அதை கரத்தால் வாங்குகிறான், அது அல்லாஹ்வுடைய கரத்தில் விழுகிறது. அதன் மூலமாகத்தான் என்னுடைய சூனம் இருக்கிறது. அவனை எப்படி நான் மட்டமாக நினைப்பேன் என்ற சிந்தனை என்ன செய்ய வேண்டும்? நம்மில் அனைவருக்கும் வர வேண்டும். ஒருவருடைய தோற்றத்தை பார்த்தோ, ஒருவருடைய அந்தஸ்தை பார்த்தோ நம்ம ஒருபோதும் அவர் என்ன செய்யக்கூடாது? தாழ்ந்தவராக நினைத்து விடக்கூடாது. மிஸ்லாசம் உங்கள் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு பணக்காரர் கடந்து போறாரு, இவரை குறித்து என்ன நினைக்கிறீங்க? அதான் வனி, ஒரு பெரிய ஒரு பணக்காரர், இவர் பெண் கேட்டால் மக்கள் எல்லாம் பெண் கொடுப்பார்கள், இவர் கடன் கேட்டால் அதற்காக சாட்சி சொல்லுவார்கள். அதற்கப்புறம் ஒரு ஏழை கடந்து செல்கிறார், அப்ப இவரை குறித்து என்ன கருதுகிறீர்கள்? நபிசுல்லாஹ் கேட்கிறாங்க, அதான் ஃபக்கீர், இவர் ஒரு பிச்சைக்காரன், இவனுக்கு யார் பெண் கொடுப்பா? இவருக்கு கடனும் யாரும் கொடுக்க மாட்டார்கள், அதற்கு சாட்சியாகவும் யாரும் வரமாட்டாங்க. நபிசுல்லாஹ் சொன்னார்கள், முன்னால் சென்றவரை விட பின்னால் சென்றவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்போ அவருடைய தோற்றத்தை வைத்து இவர் என்னை விட தாழ்ந்தவர், கீழானவர் என்று ஒருபோதும் கருதிவிட முடியாது. அதே மாதிரிதான் ஒரு நபித்தோழர் வருவாங்க நபிசுல்லாஹ் சந்திப்பதற்காக. ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், கிராமப்புறவாசி. கிராமவாசிகளுக்கென்றே ஒரு குணம் இருக்கும், ஒரு நடைமுறை இருக்கும், ஒரு டோன் இருக்கும். அவர்கள் நகரத்தினுடைய பழக்க வழக்கங்கள் கூட அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி உள்ள நபித்தோழர் அவங்க. இந்த ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சந்தையிலே வியாபாரம் செய்வதற்காக வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு சந்தை ஏற்படுத்தினாங்க, மஸ்ஜித் நபவிக்கு அருகில். அதற்கு முன்னால் ஒரு சந்தை இருந்தது, யூதர்களால் வட்டிகள் புழங்கப்பட்ட சந்தை. அந்த சந்தையெல்லாம் ஒழித்து விட்டு இன்றைக்கும் அந்த சந்தை இருக்கிறது மதீனாவில். அந்த சந்தையில எந்த ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் வந்து ஹலாலாக வியாபாரம் செய்து கொள்ளலாம். ரசூலால் ஏற்படுத்தப்பட்ட சந்தை. அந்த சந்தையில தன்னுடைய நல்ல மகரந்தமான கன்னிகளை வியாபாரம் செய்வதற்காக இந்த ஜாகிர் வருவார். வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு தான் சந்தைக்கு போவார். அவருடைய பழக்கம் அது. அப்படி வரும் பொழுது அவருடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த வாய்ஸ், அந்த குரல், இதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். அப்ப நண்பர்களுக்குள்ள சில நேரம் கேலி செய்வோமா இல்லையா? தோற்றத்தை வைத்து கேலி செய்வோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜாகிரை கேலி செய்கிறாங்க, சில நேரங்களில் கேலி செய்வாங்க. அப்போ ஒரு முறை ஜாகிர் அப்படியே அமைதியாக இருக்கிறார். விஸ்வதாசன் கேட்குறாங்க, ஜாகிர் என்ன, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? எனக்கு மதிப்பில்லை அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு மரியாதை என்பது இல்லை. காரணம் என்னுடைய தோற்றம் அப்படி, என்னுடைய நடைமுறை எப்படி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி ஓகே அப்படின்னு அனுப்பி வச்சிடறாங்க. சந்தைக்கு போய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அசருக்கு பிறகு மக்கள் எல்லாம் அதிகமாக வரக்கூடிய அந்த நேரம் அது. அந்த நேரத்தில் ஜாகிர் கனிகளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாகிருக்கு பின்னால் போய் அப்படியே கட்டி அணைக்கிறார்கள். ஜாகிர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், அவரால் திரும்பி பார்க்க முடியல, யார் யார் என்னை பிடிப்பது என்று பார்க்க முடியல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மை யஷ்தரி மின்னி ஹாதல் அப்த், இந்த அடிமையை என்னிடமிருந்து யாராவது விலக்கி வாங்குகிறீர்களா அப்படின்னு கத்துறாங்க. விளையாட்டாக, மக்கள் சந்தை அல்லவா, இந்த அடிமையை என்னிடமிருந்து யார் வாங்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்கிறாங்க.
மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், ரசூல் ஒரு சாதாரண ஒரு மனிதரை கட்டி அணைக்கிறாரா என்று சொன்னால் அந்த மனிதர் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருப்பார். உடனே ஜாஹிர் விளங்கி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பிடித்திருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்னை நீங்கள் விற்றால் வல்லாஹி இன் தஜுதுனி காசிதன், என்னை மட்டமாகத்தான் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் என்னை விற்றீர்கள் என்று சொன்னால் நான் மட்டமான ஒரு விலைக்குத்தான் போவேன் என்று சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அன்த காலின் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீதான் மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட, வானம் பூமியை விட நீ அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவனாக இருக்கிறாய் என்று ஒட்டுமொத்த மக்களும் கேட்கக்கூடிய வண்ணம் சொல்லுகிறார்கள். அதற்கு பின்னால் ஜாஹிரத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்கிறார்கள் மக்கள் எல்லாம். அப்ப அவருடைய தோற்றம், அவருடைய நடைமுறை, அவருடைய பழக்க வழக்கங்கள் இவரை பார்த்து இவரை மோசமான ஒரு நபர், இவர் மட்டமான ஒரு நபர், இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது, நாமும் நினைக்கக்கூடாது. இதைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். அந்த உபதேசத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் ஹைலைட் பண்ணி காட்டுகிறான். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய 10 உபதேசத்தில பொன்னான ஒரு உபதேசம் இந்த ஒரு உபதேசம், வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை உன்னுடைய முகத்தை விட்டு அப்படி திருப்பிக் கொள்ளாத, முகத்தை திருப்பிட்டு போகாது, பெருமை உச்சம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில் பெருமையோடு நடக்காத, நடையில் பெருமையை காட்டுறது. நேற்று வரை ஒரு நடை இருக்கும், நேற்று வரை ஒரு நடைமுறை இருக்கும் வாழ்க்கையில, கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஏதோ ஒன்று உயர்வு வரும், பதவி பட்டங்கள் வரும், அப்போ உன்னுடைய டோட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற பொழுது உன்னுடைய நடையில் கூட நீ பெருமையை வெளிப்படுத்தக்கூடாது, உன்னுடைய பார்வையில் கூட நீ பெருமையை வெளிப்படுத்தக்கூடாது என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு செய்கிறார். அதை அல்லாஹ் குர்ஆனில் ஹைலைட் பண்ணி காட்டுகிறார். அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும், நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில நடக்கும் பொழுது கூட நீ பெருமையோடு நடக்காத. காரணம், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஃப்தாலின் ஃபஹூர், அல்லாஹ் அப்படி நடக்கக்கூடிய ஒருவனை ஒருபோதும் நேசிக்க மாட்டான். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். அல்லாஹ் நேசிக்கலன்னா எங்க நரகத்துக்கு போயிடுவோப்பா, அல்லாஹ் விரும்பாத கூட்டம் எப்படிப்பா சொர்க்கத்துக்கு போகும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை போதிக்க வேண்டும். அப்படி இந்த மோசமான குணத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய மிக ஒரு மோசமான ஒரு குணத்தை குறித்து பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 49வது அத்தியாயம் 11வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின், ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசம் செய்ய வேண்டாம். அப்படின்னா அவர்களை மட்டமாக நினைப்பது, மோசமாக பேசுறது. காரணம், அஸா அய்யகூனு கைரும் மின்ஹும், நீங்கள் யாரை குறித்து அப்படி நினைக்கிறீர்களோ, யாரை அப்படி பேசுகிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடும். குறிப்பாக பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வலன் நிசா மின் நிசா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அப்படி நினைக்க வேண்டாம். பெண்கள் கூட்டு சேர்ந்தாலே அதுதானே, அதான அங்கே நடக்கும். அதான் அல்லாஹ் குறிப்பாக சொல்லுகிறான், ஒரு பெண்கள் இன்னொரு பெண்களை பார்த்து அப்படி சொல்ல வேண்டாம். காரணம், எந்த பெண்ணை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களோ அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் இவர்கள் என்னிடத்திலிருந்து பெறுகிறார்கள், அல்லது இவர்கள்லாம் மக்களிடத்தில் கையேந்துகிறார்கள், அது ஏதோ ஒரு விதத்தில் இவன் படிக்காதவனா இருக்கிறான், வசதி வாய்ப்பு இல்லை, அதனால என்னை விட அவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் என்னை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவராக இருக்கலாம், என்னை விட அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவராக இருக்கலாம்.
நான் எப்படி அல்லாஹுடைய ஒரு அடியானாக இருக்கிறேனோ அதே போன்று அவர்களும் அல்லாஹுடைய அடிமை என்பதை என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லீம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பல வழிகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதை செய்யுங்க சொர்க்கத்துக்கு போகலாம், இதை செய்தால் சொர்க்கத்திற்கு போகலாம், இப்படி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் சூனத்தை இலகுவாக அடையலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், ஒரு குணம் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம், அது இல்லாமல் ஒருவன் மரணித்தால் அவன் சுவனம் செல்வான் என்று சொன்னாங்க. அந்த குணம் பெருமை என்கின்ற அந்த குணம்தான். மன் ஃபாரகும் ரூஹம் மினல் ஜஸதி வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், 3 விஷயங்கள் எந்த ரூஹ் இடத்தில் இல்லாமல் மரணிக்கிறதோ தஹலல் ஜன்னா, அந்த ரூஹ சுவனம் செல்கிறது என்று சொன்னார்கள். அதில் முதலாவது சொல்லுகிறார்கள் கிபர், பெருமை என்று சொன்னாங்க. காரணம், இந்த பெருமை என்பது ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்படை அக்கீதாவை விட்டே நம்மை திசை திருப்பிடும். இப்லீஸ் எப்படி வழி மாறி சென்றான், எப்படி நரகவாசியாக மாறினான்? பெருமை என்கின்ற குணம்தான். நான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார். அன கைரும் மின்ஹு, நான் சிறந்தவன் அல்லவா என்று பிறரை மட்டமாக எண்ணக்கூடிய அந்த சிந்தனை அவனிடத்தில் வந்தது. அல்லாஹ் அவனை நரகவாசியாக மாற்றினான். ஒரு கட்டத்தில் அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதனால்தான் பெருமை எனக்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மனிதனுக்குரியதல்ல. எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் சரி, அந்த குணம் மனிதனை, குறிப்பாக முஸ்லீம் இடத்தில் வந்துவிடக்கூடாது. வந்தது என்று சொன்னால் நாளடைவில் நரகத்திற்கு இழுத்து சொல்லக்கூடிய மோசமான ஒரு குணமாக மாறிவிடும். ஆக எந்த ஒரு விஷயத்தை நாம் கேட்டோமோ அந்த ஒரு குணத்தை விட்டும் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய குழந்தைகளும் விலகி இருந்த வண்ணம் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.